எமோஷன்ஸ். போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னுடைய கண்டினியூஷன் பார்த்துட்டு அப்புறம் நாம இதுக்குள்ள போலாம். அதாவது போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கடைசியா முடிக்கும் போது நான் எல்லாத்தாலையும் விரும்பப்படணும்னு நினைக்கிறேன், நான் எல்லாத்தையும் விரும்பணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஒரு டிரான்சாக்ஷன்ல, ஏன்னா நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாம வாழ முடியாது, எல்லாத்தோடும் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு ஆகணும், மியூட்டா செயல்பட முடியாது, ஆக்டிவா செயல்பட்டு தான் ஆகணும். அப்படி செயல்படும் போது நான் எல்லாத்துட்டையும் அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், மற்றவங்களும் என் மேல அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், தப்பே கிடையாது. ஆனா ஏன் பிரச்சனை வருது? நான் யாருக்கு அன்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க என்ன சொல்றாங்க, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் லவ்ங்கிறாங்க. ஆச்சுங்களா? நான் கொடுக்க நினைக்கிற இடத்துல யாரு எங்கிட்ட அன்பை காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எனக்கு அங்க என்ன ஆகுது? பிரச்சனை. ஏன் இந்த நெருடல் வருது, என்ன ப்ராப்ளம்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் நம்ம பார்த்தோம், சின்ன வயசுல இருந்து இப்ப துரியோதன் கேஸ் ஸ்டடி பார்த்தோம். அவன் ஏன், அதாவது அவங்களுக்குள்ள என்னன்னா செல்ஃப் லவ்ங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இருந்தா மட்டும்தான் நீங்களும் அன்பை கொடுத்து முடியும், கொடுக்குற அன்பையும் வாங்க முடியும். ஸோ செல்ஃப் லவ் இஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் நீட்ஸ். லவ்வை வாங்குறதுக்கும் லவ்வை கொடுக்கறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கணும்? எப்படி போன கிளாஸ்ல பார்த்தோம், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பாய் மேக்ஸ் புக் படிக்கணும் புரிஞ்சுக்கணும்னா அவன் 6th மேக்ஸ் வரைக்கும் என்ன இருக்கணும், அவனுக்குள்ள அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கணும். ஒரு கொரியன் டிவியில ஓடுது, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த கொரியன் லாங்குவேஜுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்ன, அந்த லாங்குவேஜுடைய வெக்காபுலரி, கிராமர் எல்லாம் உள்ள இருக்கணும். அப்பதான் அந்த டிவி உங்களுக்கு இருக்கிறது உள்ள போகும். அந்த மாதிரி அன்புக்கு, நான் அன்பு காட்டுறதுக்கும் சரி, மற்றவங்க என் மேல அன்பா இருக்கிறதுக்கும் சரி, என்ன வேணும்? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். என் மனதுல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? செல்ஃப் லவ். என்னை நான் முதல்ல விரும்ப கத்துக்கணும். ஏங்க அதெல்லாம் நான் விரும்பிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது இருந்திருந்தா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. எந்த இடத்துல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, கம்யூனிகேஷன் பண்ணீங்கனாலும் இது வரைக்கும் லைஃப்ல நான் யாருக்கிட்டையும் சண்டையே வந்தது இல்லைங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்தது இல்லைங்க, கோல்டு வாரே வந்தது இல்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்ல எனக்கு 2-3 இந்த மாதிரி இடத்துல எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா என்ன அர்த்தம்? செல்ஃப் லவ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப அந்த செல்ஃப் லவ் இல்லாம பார்த்த போன கிளாஸ்ல நான் வெளிப்படுத்துற அன்பு அப்படின்னா அந்த வேர்டு டிக்ஷனரியில என்ன மீனிங் மாறிடும்? கண்ட்ரோல், அப்சஸ், தொல்லை ஆயிரும். சோ செல்ஃப் லவ் இல்லாம நான் அன்பு இருக்கிற மாதிரி ஒருத்திட்ட மத்தவங்க அன்பை நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னா அது என்னவா மாறிடும்? கண்ட்ரோல். நான் சொன்ன மாதிரி தான் நடக்கணும், நான் சொன்ன மாதிரி தான் நீ பேசணும், எனக்கு ரோஸ் கலர் பிடிக்குதுன்னா உனக்கு ரோஸ் கலர் தான் பிடிக்கணும், எனக்கு ஜிலேபி பிடிக்குதுன்னா உனக்கு ஜிலேபி தான் பிடிக்கணும், ஏன்டா நீ நண்பேண்டா, இப்படி போயிடுவோம். கண்ட்ரோல். சோ அந்த செல்ஃப் லவ் வேணும்னு போன கிளாஸ்ல முடிச்சோம். அப்பதான் செல்ஃப் லவ்ங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இருந்தா தான் நீங்க வந்து அன்பை கொடுக்கவும் முடியும், அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கவும் முடியும், மத்தவங்க இருந்த லவ் வாங்கவும் முடியும். இல்லைன்னா வாங்க முடியாது. கொடுக்கறக்கும் வேணும், வாங்குறதுக்கும் வேணும். இப்ப அந்த செல்ஃப் லவ்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோமா? அந்த செல்ஃப் லவ்ங்கிறது எப்படி எனக்குள்ள டெவலப் பண்ணிக்க, எப்படி அது வருது, எப்படி எனக்குள்ள என்னை நான் விரும்புதல்னா என்ன? ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்துங்க செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும். என்னை நான் ஏற்றுக்கொள்ளுதல், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் எஸ்டீம். இந்த 3 இருந்ததுன்னா செல்ஃப் லவ் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். செல்ஃப் அக்செப்டன்ஸ் என்ன அப்படின்னா என்ன, செல்ஃப் டிக்னிட்டி என்ன, செல்ஃப் எஸ்டீம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப செல்ஃப் அக்செப்ட் என்னை நான் ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப நான் வந்து ஏங்க உங்களை எல்லாம் நீங்க ஏத்துக்குங்க, ஏங்க நீங்க உங்களை ஏத்துக்குங்க 100 தடவை சொன்னாலும் உங்களை ஏத்துக்க முடியாது, ரெப்பிட்டேஷன் தான் இருக்கும். இல்ல நான் வந்து அவங்கவுங்க எல்லாம் அவங்களை ஏத்துக்குங்கப்பா, நான் உன்னை நீ ஏத்துக்கப்பா, 1,00,000 தடவை என்ன 1000 தடவை உங்களை ஏத்துங்கன்னு சொன்னாலும், ரெப்பிட்டேஷன் அபியாசம் பண்ணாலும் அதுக்கு தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அந்த அட்வைஸும் கிடையாது, அந்த அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். அது வந்து இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் அட் ஆல். அக்செப்டன்ஸ்னா என்ன, ஏன் எனக்குள்ள அது இல்ல, அது எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? அக்செப்டன்ஸ் என்னை நான் ஏற்றுக்கொள்ளணும்னா எனக்குள்ள இருக்கிற குறைய பார்க்கும்போது என்னால என்னை ஏத்துக்க முடியறது இல்லை, அதனாலதான் அக்செப்டன்ஸ் வரமாட்டேங்குது. எனக்குள்ள இருக்கிற குறையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. குறையில்லாத சரீரமோ உடம்போ மனமோ இந்த உலகத்துல கிடையாதுங்க, எல்லாத்துட்டையும் குறை இருக்கு. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன், எனக்கு இருக்கிற குறைய பார்க்கும்போது என்னால என்ன ஏத்துக்க முடியல. செல்ஃப் அக்செப்டன்ஸ்.
அப்ப செல்ஃப் அக்செப்டன்ஸ் வரணும்னு எல்லாத்துக்குள்ள என்ன இருக்குது? செல்ஃப் லவ் அக்செப்டன்ஸ் கம்மியா தான் இருக்கும். அதை எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணணும். இப்ப செல்ஃப் அக்செப்டன்ஸ் வரணும்னா என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு கீவேர்டு, எல்லாமே எனக்கு கொடுத்தவன் இறைவன். எதா இருந்தாலும் சரி, தாய் தந்தையரை கொடுத்தவர் இறைவன், கணவனை கொடுத்தவர் இறைவன், மகன்களை அக்கா தங்கை அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமனார் மாமியார் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள், நம்ம வச்சு செய்யற உறவினர்கள், நம்மளை பாராட்டுற உறவினர்கள், நம்பிக்கை துரோகம் செய்த உறவுகள் எல்லாமே given to me by பகவான். ஏங்க இவ்வளவு பேர் மோசமா என்னை சுத்தி கொடுத்திருக்காரு, அப்புறம் என்ன அவர் சாடிஸ்டா என்ன கேட்க தோணுதா? என்னை சுத்தி இவ்வளவு கெட்டவங்க இருக்காங்களே, அப்ப இறைவன் தான் கொடுத்தாருங்கிறீங்களா? அப்ப இறைவன் என்ன சாடிஸ்டா? நீ உனக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்து நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறக்கு அவர் என்னங்க சாடிஸ்டா? இல்லையே, அவர் சாடிஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்புறம் என்ன புரிதலில் எனக்கு தவறு இருக்கு அப்படின்னா, நான் செய்த பூர்வ ஜென்மத்துல புண்ணிய பாப்பம் தான் நிமித்தம், காரணம், காசு. அதை வச்சுதான் அவர் என்ன கொடுக்கிறாரு? இப்படிப்பட்ட அம்மா அப்பா தங்கை அண்ணன், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பைனான்சியல் ஸ்டேட்டஸ், ஜாப், ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங் பிளேஸ், வீடு, உறவுகள், எல்லா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றேன் பாத்தீங்களா? என்னை சுத்தி இருக்கிறதுல என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரௌண்ட் மீ. அது எல்லாமே கொடுத்தது இறைவன். ஆனவர் என்ன எதனால கொடுத்திருக்காரு? எதை காசா வச்சு அவர் கொடுத்திருக்காரு? எந்த காரணத்தை வச்சு இவர் எனக்கு அமைத்து கொடுத்தார்? பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச பாப்ப புண்ணியத்தை கணக்கு வச்சு ஒரு குழந்தைய ராஜா வீட்டுல பிறக்க வைக்கிறார். பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தை வச்சு பாபத்தை வச்சு ஒரு பிச்சைக்கார வீட்டுல குழந்தையா பிறக்க வைக்கிறார். சோ இறைவனிடம் எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பையன் அதுக்கு முந்தின ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா ராஜா வீட்டுல இப்ப பிறப்பான். ஆனா இந்த ஜென்மத்துல ராஜா வீட்டுல பிறந்துட்டு மறுபடியும் தப்பா பண்ணுனா அடுத்த ஜென்மத்துல அவன் பிச்சைக்காரனா தான் பிறப்பான். சோ நம்ம இந்த பெரிய கிரேட் நெட்வொர்க் ஆஃப் ஈஸ்வரா, இது நமக்கு அதிகமா புரிஞ்சுக்க முடியாது. ஓரளவுக்கு நம்மளை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சோ இன்னைக்கு நான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உட்கார்ந்துருக்கேன்னா, இது நான் போட்ட நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுவோம், முட்டு உளியும்போம். திணை விதைத்தவன் திணையை அறுப்பான். எதை விதைக்கிறவோ அதைத்தான் நம்ம அறுக்க முடியும். சோ நம்ம முதல்ல என்ன புண்ணிய பாப்பா அக்கௌண்ட்ல இருக்கோ அதைத்தான் இறைவன் அதை கொடுக்கிறார் நமக்கு. சோ எது நமக்கு அமைஞ்சாலும், அது நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க நம்ம சுத்தி அமைஞ்சாலும் சரி, நமக்கு பாராட்டுறவங்க அமைஞ்சாலும் சரி, நல்லவர்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் சரி, நம்ம சுத்தி தீயவர்களுக்கா நீங்க நினைச்சாலும் சரி, நமக்கு பினான்சியல் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குதே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் எப்படிங்க காரணம் ஆக முடியும்? பூர்வ ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுல நாம் செஞ்சதுதான் என்ன வருது, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னு நீங்க எடுத்தீங்கன்னா மற்றவங்க மேல குறை சொல்றத கட் ஆகும். முணுமுணுக்காத வாழ்க்கையில செல்ஃப் அக்செப்டன்ஸ் வரும். திஸ் இஸ் செல்ஃப் லவ்வுக்கு எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ பை பகவான்கிற அறிவு ஃபர்ஸ்ட் காஸ். அப்பதான் என்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஓ, போன ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் பண்ணணும், போன ஜென்மத்துல யாரு காலை உடைச்சனும், இந்த ஜென்மத்துல அந்த இடத்துல தண்ணி இருந்து நானே போய் என் பண்ணிக்கிட்டேன், காலை உடைச்சுக்கிட்டேன். அப்படி புரிஞ்சுக்க தெரியும். யார் தண்ணி ஊத்துனா அவங்கதான் காரணம், அதனாலதான் நான் கால் உடைஞ்சு விழுந்தேன், அதனாலதான் கால் உடைஞ்சது, கால் உடைஞ்சதுக்கு காரணம் நீ. தப்பு. தண்ணி ஊத்துறவங்க உங்க கால் உடையதுக்கு காரணம் இல்ல. போன ஜென்மத்துல யாரு காலை நான் உடைத்தேனோ, இந்த ஜென்மத்துல அதுக்குண்டான தண்டனை என்ன? என் கால் உடைய வேண்டும். என்ன தப்பு பண்ணணுமோ அதுதான தண்டனை. அப்போ அந்த போன ஜென்மத்துல யாரு காலை உடைச்சனோ இந்த ஜென்மத்துல அதுக்குண்டான சூழ்நிலை வந்தாச்சு, உடஞ்சாச்சு. யார் தண்ணி ஊத்துனாங்க அந்த இடத்துல, அதனாலதான் நான் விழுந்த சொல்றேன் பாத்தீங்களா, அவங்க காரணம் அல்ல. அவங்களுக்கு உங்க காலை உடைக்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கல. ஏங்க இறைவன் உங்க கால் உடைக்கிற சக்தி அவர் கொடுத்திருக்காரு என்ன? இதெல்லாம் டெலூஷன்ஸ் ஆஃப் லைஃப். அவங்களை காரணம் காட்டிங்கன்னா இட் இஸ் டெலூஷன், இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். அந்த டென்ஷன்ல என்ன பண்ணிடுறது, அவங்கள தப்பு. எதுவுமே என்ன புரியணும்? given to me, everything is given to me. என் மனம் given to me, my புத்தி given to me, my body. ஏன் ஒருத்தர் வந்து பெண்ணா பிறக்கிறாங்க, ஏன் ஒருத்தர் ஆணா பிறக்கிறாங்க? பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்ப டிசைட்ஸ் த செக்ஸ். ஏன் ஒரு பெண்ணு வந்து அழகா பிறக்கிறாங்க, ஒருத்தர் கண்ணிலே பார்க்க முடியாத அளவுக்கு பிறக்கிறாங்க? டிபெண்ட்ஸ் அப்பான் த பூர்வ ஜென்ம புண்ணியா டிசைட்ஸ். அழகா பிறக்கணுமா, அலங்கோலமா பிறக்கணுமா, கையோட பிறக்கணுமா, கால் இல்லாம பிறக்கணுமா, ஆரோக்கியமா பிறக்கணுமா, நோயோட பிறக்கணுமா, எல்லாமே பிறந்தோன்னா அம்மா தூக்கி டிச்சில போடணுமா, எல்லாமே
டிசைர்ட் பை பூர்வ ஜென்மா கர்மா பலன். அப்படி நீங்க திருப்பி திருப்பி வாழ்க்கையில் ஒரு ஒரு இன்சிடென்ட் வரும்போது நினைச்சுக்கணும், மற்றவங்களை காரணம் காமிக்க கூடாது. பண்ணோம்னா எதுக்கு பண்றோம்? அவங்கள மன்னிக்கிறதுக்கு இல்ல, எனக்குள்ள செல்ஃப் லவ் வந்தா தான், ஏன்னா அதான் முக்கியம் பார்த்துட்டோம். தட் இஸ் த மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு கெயின் டு கிவ் லவ். அப்போ அது வந்தா தான், அது வரணும்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ் வரணும். ரெண்டாவது செல்ஃப் டிக்னிட்டி, சுயமா நமக்குள்ள ஒரு மரியாதை கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்ன நானே மதிக்க கத்துக்கணும் எப்பவுமே. அப்போ இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் சம் வேல்யூஸ் மாரல்ஸ், சின்ன வயசுல இருந்து இந்த மாரல்ஸ் ஃபாலோ பண்ற பாத்தீங்களா, வேல்யூஸ், when you value a value, அதனை வேல்யூ பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? செல்ஃப் டிக்னிட்டி. நான் பொய்யே பேச மாட்டேன், நான் யாரு பொருளை எடுக்க மாட்டேன், நான் காசிப்பிங் பண்ண மாட்டேன், வெட்டி வேலையை நான் செய்ய மாட்டேன், மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுவேன். அப்படிங்கும் போது உள்ள என்ன ஆகிட்டே இருக்கும்? அந்த செல்ஃப் டிக்னிட்டி அதிகமாகும், கௌரவம் அதிகமாகும். அது எதுக்கு தேவை? செல்ஃப் லவ் வரணும்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் டிக்னிட்டி. அடுத்தது செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவோம். செல்ஃப் எஸ்டீம்னாங்க என்னன்னா ஒர்த்தியா நினைக்கிறது. எஸ், ஐ எம் ஒர்த்தி டு லிவ் திஸ் ஃபேமிலி. நிறைய பேர் ஒர்த்லெஸ்ஸா நினைச்சுக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு நான் ஒர்த்லெஸ், இந்த உலகத்துக்கு நான் ஒர்த்லெஸ். தவறு. ஒருத்தர் படைப்பு ஒர்த்தாதான் இறைவன் படைச்சிருக்காரு. அப்போ அந்த ஒர்த் ஆஃப் அது எப்படி வரும்? ஒரு கான்பிடன்ஸ், ஒரு பிலீஃப் ஆஃப் மை செல்ஃப், எனக்குள்ள என் மேல ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு கான்பிடன்ஸ், நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு ஒரு பிலீஃப், இது நல்லதா தான் நடக்கும், அப்படி எல்லாம் எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு பிலீஃப். இதெல்லாம் எப்படி வரும்? இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் டிக்னிட்டி, செல்ஃப் எஸ்டீம் இருந்தா செல்ஃப் லவ் சொன்னா அதெல்லாம் இது மூணு வரக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸுக்கு எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ பை பகவான் தெரியணும். அடுத்தது வேல்யூஸ், குட் வேல்யூஸ், மாரல்ஸ் மனசுக்குள்ள காப்பாத்தி வச்சிருக்கணும். இந்த காலத்துல போய் பேசாமல வேலையாகாதுங்க. இந்த காலத்துல போட்டு கொடுக்காம மேல வர முடியாதுங்க. ஒருத்தர் போட்டு கொடுத்தா தான், ஒருத்தர் அமுத்தினாத்தான் ஒருத்தர் மேல வரணும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது வெளியில வேலையாகும். மனசுக்குள்ள என்ன ஆகும்? செல்ஃப் லவ் அவங்க இழந்துருவாங்க, செல்ஃப் அக்செப்டன்ஸ் அவங்க இழந்துருவாங்க. ஆனா வெளியில தெரியாது. வெளியில ஒருத்தர் ஏமாத்தி ஒரு தொழில் பண்றானா அவனை அமுத்தி அவன்கிட்டே வேலை கத்துக்கிட்டு அவனையும் அமுத்தி விட்டு மேல வந்து கோடி கோடியா சம்பாரிச்சிருப்பான். ஆனா மனதுக்குள்ள செல்ஃப் லவ்ங்கிறது போயிருக்கும். அப்புறம் மூணாவது பாயிண்ட், கொஞ்சமாவது ஸ்டடி ஆஃப் வேதாந்தா. கண்டிப்பா உங்களுக்கு செல்ஃப் லவ் அதிகம் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் சொன்னேன். செல்ஃப் அக்செப்டன்ஸ் வரணும்னா நீங்க எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீன்னு தெரியணும். 3 வரணும். செல்ஃப் அக்செப்டன்ஸ், டிக்னிட்டி, எதா இருந்தாலுமே முதல்ல எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீங்கிறது அந்த ஞானம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன கொடுத்திருக்காரோ, கை காலு உடம்பு உறவுகள் எதா இருந்தாலும் ஏத்துக்குவோம். ஏன்னா முட்டுளிப்பட்டது நான் தானே, என்னுடைய கர்மா தானே டிசைட்ஸ் திஸ் லைஃப் அப்படிங்கிறது முதல்ல ஏத்துக்குவோம். அடுத்தது வேல்யூஸ் ஃபாலோ பண்ணும். தர்மம், உயிரை விட்டுட்டாவது தர்மத்தை ஃபாலோ பண்ணிடணும். அப்போ உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் வரும். இப்ப இந்த கேஸ் ஸ்டடி நீங்க பார்க்கும்போது பாருங்க, ஏன் துரியோதனுக்கு செல்ஃப் லவ் இல்லை? ஏன் இவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்சனா இருந்தான்? துரியோதனும் சரி, கர்ணா கேஸ் ஸ்டடி பார்த்தோம். ஏன் 2 பேரும் ஒரு காம்ப்ளெக்ஸ்? ஏன் அவங்க 2 பேரும் நல்லவனா வாழ முடியல? ஏன் முடியாததுக்கு காரணம் they don't have, துரியோதனா has no self love of himself. கர்ணா ஆல்சோ செல்ஃப் லவ் கிடையாது. அதனாலதான் அவங்கள அப்படி இருந்தாங்க. அதே ராமர், ஏன்னா எல்லாம் இல்லாதவங்களே பார்த்துட்டோம், இருக்கிறவங்க பார்ப்போம். நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க இதிகாசம் இப்படி நடந்ததுன்னு அர்த்தம், அதெல்லாம் மித்து கிடையாது. ஆச்சா, அதுக்கு முன்னால நம்ம வாழ்ந்த ராமரை பார்ப்போம். ராமா செல்ஃப் லவ் 100% உள்ளவர். அதனால பாருங்க, செல்ஃப் லவ் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் நீங்க பாருங்க, முதல்ல இன்னைக்கு ராத்திரி அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, டேய் உனக்கு நாளைக்கு நான் அரசனாக்க போகிறேன், ஆச்சா போச்சா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. முதல்ல இன்னைக்கு நைட் நியூஸ். அடுத்த நாள் காலையில அப்பா கூப்பிடுறாரு, அம்மா கூப்பிடுறா, வான்னு கூப்பிடுறான்னு ஆள் வந்து கூட்டிட்டு போறாரு. போனன்னு சொல்றாங்க, நீ ராமா நீ காட்டுக்கு போயிரு, வனவாசம் இருக்கணும், உனக்கு அரச பதவி கிடையாது. அரச பதவி கிடையாது, வீட்டோட இருந்தேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ காட்டுக்கு போயிடணும், வனவாசம் சொன்ன. அவரு அந்த சூழ்நிலையினால பாதிக்கப்படல. அவருடைய இண்டிபெண்டன்ஸ் அவர் இழக்கவே இல்லை. தன்னுடைய மனதினுடைய இண்டிபெண்டன்ட சூழ்நிலைகள்னால அவரு தன்னுடைய இண்டிபெண்டன்ஸை இழக்கல. எப்ப சூழ்நிலைகள் என்னை ஆட்கொள்ளுகிறதோ ஐ எம் டிபெண்டன்ட், அடிமை, சூழ்நிலைக்கு அடிமை ஆயிராதீங்கிறாங்களா? இது அது. எப்போ என்னுடைய சுத்தி சூழ்நிலை மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல் அன்னைக்கு நைட்டு அரசன், அடுத்த நாள் காலையில அது என்ன மர உரி தரித்து, நார்மல் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, மர உரின்னு என்னது காவி ட்ரெஸ் போட்டு நீ போகணும்.
ஆனா அவருக்குள்ள அந்த இண்டிபெண்டன்ட், அவர் மனதில் இருக்கிற இண்டிபெண்டன்ஸை அவர் தொலைக்கவே இல்லை. பிகாஸ் செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ். முதலனைக்கு அரசனானு சொன்னதும் given to me பகவான், அந்த சூழ்நிலை அமைத்து கொடுத்ததும் இறைவன், ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்தார். அடுத்த நாள் காலையில நீ மர உரி தரித்து காட்டுக்கு போன்னு சொன்னதும் அந்த சூழ்நிலை அமைத்து கொடுத்ததும் given to me by பகவான், with some reason behind it. Of course I don't know. அது everything is given to me பகவான் போது இட்ஸ் பிரசாதம். அரசனாயிருந்தாலும் அது எனக்கு பிரசாதம் தான். எனக்கு given to me பகவான். கர்ப்பகிரகத்திலிருந்து எதி வெளி வந்தா நம்ம என்ன பாக்குறோம்? பிரசாதமால வாங்குறோம். சோ முதலனைக்கு நைட் கொடுத்தது இறைவன் கொடுத்த பிரசாதம். அடுத்த நாள் காலையில நீ இது போன்னு சொல்லும் போது பிரசாதம் ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் டிக்னிட்டி இருந்ததனாலதான் அந்த சூழ்நிலையில அவர் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கவில்லை. அந்த முகத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யாரையும் அவர் குறை சொல்லல. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? முதல்ல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? யாரு இந்த வேலையை காட்டுக்கு போக சொன்னது? யாரு? கைகேயி. இங்க அழைச்சு வாங்க. கூட யாரு? அசிஸ்டன்ட். உனக்கு ஹெல்ப் பண்ண தேவா, கூட்டிட்டு வர 2 பேத்தையும் இந்த இதுல ஏத்துங்க, காவை ஏத்தி கழுத்தோட அறுத்துருங்க. சக்தி இருந்ததுங்க. அரசன் தசரதன் பையன் சொன்னாங்க. அங்கதான் ஜட்ஜே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே யாருதான்? தசரதன் ராமன் தான். ஆச்சா, அவங்க பார்த்து என்ன வேணா தீர்ப்பு கொடுக்கலாம். ஏன்? அந்த மனதில் டிஸ்டர்ப் ஆயிருந்தா என்ன? 2 சாய்ஸ் இருந்தது ராமருக்கு. கைகேயி வா, நீ யார் என்னை காட்டுக்கு போக சொன்னது? உனக்கு என்ன கொஞ்சம் பேசிட்டு, கூட யாரு கூனி, நீ தான் ஐடியா கொடுத்த, நீ வா, 2 பேத்தையும் தூக்கில் ஏத்துங்கள். தசரதன் சொல்லிருக்கலாம் இல்லையா? பவர் இருந்தது. மக்கள் யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொல்றதுல தூக்கிலிட்டுட்டேன்னு சொல்லிட்டா ஐயோ நமக்கு கெட்ட பேர் வந்து ஓட்டு கிடைக்காதுன்னா தசரதன் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா மக்கள் அனைவரும் ராமரை விரும்பினார்கள். அந்த தீர்ப்பு மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். ஆனாலும் ராமர் ஏன் கைகேயை கை நீட்டல? ஏய் நீ தான் காரணம். கூனியை காமிச்சு நீ தான் காரணம், நான் காட்டுக்கு போறக்கு நீ தான் காரணம். அப்பாவை காமிச்சு அப்பா பொண்டாட்டி பேச்ச கேட்கிற நீ தான் காரணம்னு சொன்னார் அவரு. ஏன் சொல்லல? இதிகாசங்க இதெல்லாம் இப்படி நடந்தது, மித்து இல்ல. ஏங்க அவங்களாம் ராமருங்க அப்படி இருந்தாருங்க. நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள்ங்க. நாமெல்லாம் அப்படி இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. அவர்களும் மனிதர்கள் தான். அந்த உணர்வு எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த செல்ஃப் லவ், அக்செப்டன்ஸ், த வேல்யூஸ் இன் ஹிஸ் மைண்ட் அண்ட் த சாஸ்திர ஞானம். ராமர் என்னன்னு இருந்தது? செல்ஃப், அதாவது சாஸ்திர ஞானம் இருந்தது. வேல்யூஸா அவ்வளவு மணியா போத்தி காப்பாத்தி வச்சிருந்தார். he gives value to the values. வேல்யூ வச்சிருந்தாரு. செல்ஃப் வேதாந்தத்தை படிச்சு வச்சிருந்தாரு. அப்புறம் எல்லாமே இறைவன் கொடுத்ததுங்கிறத அறிவு இருந்தது. இந்த 3 இருந்ததுனாலதான் அந்த சிச்சுவேஷனை ஹாப்பியா ஹேண்டில் பண்ணிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். யாரையும் என்ன பண்ணல அவரு? நோ மர்மரிங். யாரையும் கிரிட்டிசைஸும் பண்ணல, மர்மரிங் பண்ணல, காசிப்பிங் பண்ணல. சீதை வரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லி பார்த்தார் கொஞ்ச நேரம். நான் இல்ல உன்னை விட்டு என்ன நான் வாழ முடியாதுன்னா சரி ஏறு வண்டியில. லட்சுமணன் வருவான், ஐயோ உங்களை விட்டு நானும், சரி ஏறு வண்டியில. எல்லாத்தையும் எடுத்து கூட்டிட்டு போயிட்டார். அவர் போகும்போது நகரத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் பின்னாலேயே போறாங்க. இவருக்கு எப்படி ஏமாத்துறதுன்னு தெரியல. ஜனங்களை முட்டுட்டு போறது எப்படி போறதுன்னு தெரியல. என்ன பண்ணாரு? ஒரு இடத்துல நைட் ஆயிடுச்சு, வண்டியை நிறுத்திட்டாரு. நிறுத்தணும்னா மக்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டா, நடந்து வந்த சலுப்பு எல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கணுனே சத்தம் இல்லாம வண்டி எடுக்க சொல்லி அவங்கள தூங்கும் போது சத்தம் இல்லாம காட்டுக்கு போயிடுவார். ஏன்னா மக்கள் விட மாட்டேங்கிறாங்க. சோ ராமர் அந்த தீர்ப்பு கொடுத்திருந்தா மக்கள் சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். கைகைக்கு தூக்குன்னு சொல்லியிருந்தா. ஏன் ராமர் கொடுக்கல? ஏன் ராமர் கைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போறாரு. எப்படி தன் தாயிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரோ காட்டுக்கு போறதுக்கு முன்னால அங்கேயும் வாங்கினாரு. அப்ப எதனால அவர் முடிஞ்சதுன்னு யோசனை பாருங்க. அவர்னால நம்மளால முடியுமா? முடியாது. ஏன்? அவர்கிட்ட என்ன இருந்தது, எங்கிட்ட என்ன இல்லை. அப்படி யோசனை பண்ணுங்க, புரிஞ்சிடும். அவர் கிரேட் கடவுளே அதனால முடிச்சதுங்க, நான் சாதாரண மனிதனுங்க, என்னால முடியல. யூ கேனாட் ஃபைண்ட் தி ஆன்சர் த்ரூ அவுட் யுவர் லைஃப். அவர்னால ஏன் முடிஞ்சது, என்னால ஏன் முடியல? வாட்ஸ் த ரீசன்? அப்ப சொல்லு நம்ம புத்தி. உனக்குள்ள என்ன? உனக்குள்ள செல்ஃப் லவ் இருந்திருந்துனா நீ அவருக்குள்ள செல்ஃப் லவ் இருந்ததுனாலதான் அவர் கைகைக்கு அன்பை கொடுக்க முடிஞ்சது. யாரு? தன்னை காட்டுக்கு அனுப்பின கைகையையும் அன்பை கொடுக்க முடிஞ்சது. மற்றவங்க கொடுத்த அன்பையும் அவரால் வாங்கி கொள்ள முடிந்தது. சோ அதுதான் சொல்றது, லவ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபவுண்ட் வேர்டு. நீங்க இந்த காலத்துல அது ரொம்ப சீப்பா போயிருச்சு. அப்படி அல்ல. அது
ரொம்ப ப்ரொஃபவுண்ட் வேர்டு. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லா எமோஷன்ஸுக்குமே அதுதான் அஸ்திவாரமா இருக்கும். இப்ப நீங்க மேல ஒருத்தர் கோவப்படுறீங்கன்னா அதுக்கு முன்னால அவங்க மேல அன்பு செலுத்திருப்பீங்க. அப்பதான் நீங்க அவங்க மேல கோவமே பட முடியும். அன்பே செலுத்தாத ஒரு ஆள்கிட்ட எப்படி ரோட்ல ஒரு ஆள் போறாள், நான் உங்களை கூப்பிடுறேன், ஏங்க இவங்களை கோவிச்சுக்குங்க, கோவப்பட முடியுமாங்க? கோவப்படவே முடியாது. சோ யாருகிட்ட நீங்க அன்பு, அதான் சொன்னேன், எமோஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது லவ். யாருகிட்ட நீங்க அன்பை கொடுத்துருக்கீங்களோ அவங்ககிட்ட தான் நீங்க கோவிச்சுக்க முடியும். சோ செல்ஃப் லவ்வை டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும்னா என்ன சொன்னாரு பர்திருஹரி? மனம் பூஷணம், வாக் பூஷணம். மனம் அழகுபடும், அதன் மூலியமாக வாக்கு எப்படி வரும்? உனக்கு அலங்காரம் அமையுமே தவிர இதற்குண்டான முயற்சிகளை பண்ணணுமே தவிர தேவையில்லாம எதை நோக்கி ஓட வேண்டாம். மேக் அப் வேண்டவே வேண்டாம். அலங்காரம், என் மனதில் இருக்கிற வேல்யூஸ வெளிக்கொணர்வது அலங்காரம். இருக்கிறத வெளிக்கொணர்றதுக்கு பேர் அலங்காரம். இல்லாததை இருப்பதை போல காமிக்கிறது மேக்கப். அது டெம்பரரி, அதை நம்ம விட்டு போய போகுது. அதுக்கு அதிகமா மெனக்கட தேவையில்லை. இதோட டாபிக் முடியல. அடுத்தது நம்ம டாபிக் மாறுது. இது அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்றேன். இப்ப நாம ஒருத்தர லவ், எனி லவ், சாஸ்திரம் என்ன சொல்லுது? எந்த லவ்வா இருந்தாலும் இட் இஸ் ஃபார் மை சேக் ஒன்லி. இதுதான் சப்ஜெக்ட். நீங்க யார விரும்பினாலும் அவங்களுக்காக அவங்கள விரும்புறது இல்ல, எனக்காகத்தான் நான் அவர்களை விரும்புகிறேன். சாஸ்திரம் சொல்லும், ஒருத்தர் சொல் ஐ ஆம் அன்ஹாப்பி, நீங்க சொல்றீங்க வச்சுக்கோங்களா, நம்ம ஹாப்பி, ரொம்ப சேடுப்பா, ஹாப்பியே இல்லை அப்படின்னா, இந்த உலகத்துல இறைவன் சொல்றாரு, இத்தனை அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி படைச்சு வச்சிருக்கிறேன். சூரியன் என்ன, சந்திரன் என்ன, மலர்கள் என்ன, பறவைகள் என்ன, குயில் ஓசை என்ன, மயில் நடனம் என்ன, எத்தனை அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி படைச்சு ஒண்ணு உள்ள போட்டிருக்கேன். இறைவன் கேட்கிறாரு நம்மள, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ரெடி பண்ணி, சூரிய கிரகணம், சூரிய உதயம் என்ன, சந்திரன் உதயம் என்ன, அது குளிர்ச்சி என்ன, வானம் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, நதி என்ன, மலை என்ன, குயில் ஓசை என்ன, மயில் நடனம் என்ன, எத்தனை அம்யூஸ்மெண்ட் பார்க் உனக்கு பண்ணியிருக்கேன். ஆனா நீ என்ன சொல்ற? ஐ எம் அன்ஹாப்பி. டெஸ்பரேட் சிச்சுவேஷன். திஸ் இஸ் வெரி வெரி டெஸ்பரேட் சிச்சுவேஷன். சோ இந்த இடத்துல நம்ம திங்க் பண்ணி என்ன நாம தப்பு பண்றோம். ஏன்னா ஐ ஹாவ் டு இன்டிமேட்லி என்ன பண்ணிதான் ஆகணும், உலகத்தோட கம்யூனிகேஷன் வச்சுதான் ஆகணும், ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா இருந்துதான் ஆகணும். ஆனா என்னால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, ஐ எம் அன்ஹாப்பின்னு என்ன அர்த்தம்? ஐ எம் நாட் ஹாப்பி. அப்போ ஒரே நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னா ஒரே ஒரு காரணம், சுத்தி இருக்கிறவங்கள காரணம் அல்ல. ஏன்னா சுத்தி இருக்கிற காரணங்களை கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ரியல் ஃபேக்டுக்கு நம்மளால வர முடியாது. ஸோ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன காரணம், ஏன் என்னால ஹாப்பியா இருக்க முடியலன்னு நீங்க கேட்டீங்கன்னா, யூ ஹாவ் டு டிஸ்கவர் வாட் இஸ் லவ். அதை கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்கவரிங் த லவ், வாட் இஸ் லவ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வாயிலிருந்து என்ன வராது? ஐ எம் அன்ஹாப்பி அப்படிங்கிற வேர்டே வராது, வரவே வராது. சோ டிஸ்கவரிங் லவ். இதுல அவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இப்போ நீ நம்ம ஒருத்தர ஒரு சின்னதா ஷார்ட் என்னுடைய சொல்றேன். இப்போ இந்த ஏஜ் குரூப்ல ஓப்பனாவே என்ன சொல்றேன், ஒரு பையனை பாக்குறீங்க, நமக்குள்ள 2 பர்சன் இருக்கிறான். இப்போ கேர்ள்ஸா இருக்கனால பாய்ங்கிற வேர்டு வெளியில் வைக்கிறேன். இப்போ நமக்குள்ள 2 பர்சன் இருக்கிறான். ஒன்னு எமோஷனல், ஒன்னு காக்னிட்டிவ் பர்சன். காக்னிட்டிவ் பர்சன்ங்கிறது புத்தி, எமோஷனல் பர்சன்ங்கிறது மனம் சொல்லுவோம் சாஸ்திரத்துல. அது உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன வேர்டு போடுறேன், புத்திங்கிறது காக்னிட்டிவ், எமோஷனல். இப்போ ஒருத்தரை பாக்குறீங்க அப்படின்னா அவனை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் பர்சன் தான் வேலை செய்வான். உங்களுக்குள்ள இருக்கிற காக்னிட்டிவ் பர்சன் will study the person to appreciate. அவன் இருக்கிற நல்ல குணங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிற வரைக்கும் நீங்க காக்னிட்டிவா தான் இருப்பீங்க. காக்னிட்டிவா இருக்க வரைக்கும் எந்த இடத்துல பிரச்சனையே வராதுங்க. இந்த எமோஷனல் பர்சன் இருக்கா பாத்தீங்களா, அவன் தான் நம்மள குட்டிச்சோறு பண்றவனே. இப்ப நீங்க பாக்குறீங்க, அப்போ அது திருப்பி திருப்பி அந்த பார்க்கும்போது அது என்னவா மாறுது? டிசைரா மாறுது. ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் தான் பண்ணிருப்பீங்க, அவங்க இருக்கிற ஏதோ ஒன்னு அப்ரிஷியேட் பண்ணிருப்பீங்க, அது திருப்பி திருப்பி அப்ரிசியேஷன் வரும்போது அது டிசைரா மாறுது.
இப்போ இந்த இடத்துல நீங்க ஒண்ணு பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றீங்க அப்படின்னா அவனுடைய முழுமையான பர்சன் த அனிமா நீங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்ரி மேன் ஹேஸ் ஹிஸ் ஓன் அனிமா, எவ்ரி உமன் ஹேஸ் ஹிஸ் ஓன் அனிமஸ். ஆச்சுங்களா? அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், ஒரு 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 இன்டிமேட்சி, ஒரு பழக்க வழக்கம், ஒரு ஒரு அனிமான்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு கேரக்டர், ஒரு ஃபுல் அவனுக்குள்ள ஒன்று இருக்கும். ஒரு அனிமாங்கிறது ஒரு ஆணுகிட்டு இருக்கும், அனிமஸ்ங்கிறது ஒரு பெண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நீங்க ஒரு ஆணை பாக்குறீங்க அப்படின்னா அவனுடைய அனிமா ஃபுல்லா அவனால பார்க்க முடியாது. அதுதான் அவனுக்கு நிறைய ஃபேஸஸ் இருக்கு, ஒரு ஃபேஸ் தான் நான் பாக்குறேன்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. அவனுக்கு ஒரு அனிமானா அவனுக்குள்ள ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபுல்லா நீங்க பார்க்க முடியாது, ஒரு பார்ட்டை தான் நீங்க பாக்குறீங்க. அவனுடைய ஒரு பார்ட், ஒரு ஒரு ஆங்கிள், ஒரு ஒரு பர்டிகுலர் இதை மட்டும்தான் பாக்குறீங்க. அவன் மனம் ஃபுல்லா ஒரு அனிமான்னு வச்சுக்க. ஒரு மனம்னா நீங்க அவனுடைய மனதை ஃபுல்லா பார்க்க முடியாது. ஏன்னா அவன் மனதை அவன் தான் ஃபுல்லா பார்க்க முடியும் இல்லையா? அவன் மனதை அவன் மட்டும்தான் முழுமையாக பார்க்க முடியும். நாம வெளியிலிருந்து பார்க்கும்போது அவனுடைய மனதை முழுமையாக பார்க்க முடியாது, கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா பல சமயம் பல பேர் என்ன பண்றோம், அவங்க மனதை மறைத்து வேற செயல்படுறாங்க. நிறைய பேரு அவங்களுடைய மனதை என்ன பண்றோம், மறைச்சுக்கிட்டு தான் வெளி காமிக்கிறோம். அதை பாத்தீங்கன்னா சொசைட்டிக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கும், இண்டிவிஜுவலா போகும்போது ஒரு ஃபேஸ் இருக்கும். அப்ப அவங்களே மறைச்சுதான் வாழ்றாங்க. ஆச்சுங்களா? அந்த மாதிரி மறைச்சு வேற வாழ்றதுனால அவங்க ஃபுல்லா ஓபன் பண்ணி காமிச்சாலே அவங்கனால வந்து அவனை ஃபுல்லா ஸ்டடி பண்ண முடியாது. அவனா மறைச்சு வச்சிருப்பான். எல்லாருமே மறைச்சு, சொசைட்டிக்கு ஒரு ஃபேஸ், தனக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஃபேஸ் இருக்கும், இண்டிவிஜுவலா வரும்போது ஒரு உள்ள ஒரு மனம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி அவன் இருக்கும்போது நாம ஒருத்தரை பார்க்கிறோம் அப்படின்னா அவனுடைய ஒரு ஃபேஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் அவனுக்கு தான். ஏன்னா அவன் தான் ஃபுல்லா அவனை பார்க்கறான். ஆச்சுங்களா? இது நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஒருத்தரை பார்க்கறேன், அப்ரிஷியேட் பண்றேன்னா அவனுடைய இன் டோட்டல என்னால அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஒரு காக்னிட்டிவ் பர்சனா இருந்தாலுமே ஃபுல்லா என்னால அவனை அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஒரு ஆங்கிள், ஒரு ஃபேஸ நான் பார்க்கறத வச்சு நான் என்ன பண்றேன், அப்ரிஷியேட், அது டிசையர், லவ் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு இருக்குது பாத்தீங்களா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்றீங்களா இல்லையா? அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அப்ப பாருங்க அங்க காக்னிட்டிவ் பர்சன் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுவான். எமோஷனல் பர்சன் ஒரு ஃபேண்டசி. ஏன்னா அவனை அப்ரிஷியேட் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த லவ் வந்ததுங்கிறது ஒரு கதை. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போது காக்னிட்டிவ் பர்சன் எதை வந்து அறியக்கூடிய உள்ள இருக்கிற அறிபவன் கம்ப்ளீட்டா என்ன ஓவர்லாப்டு பை த எமோஷனல் பர்சன். எமோஷன்ஸ்னா அவன் வந்தோன்ன அவன் என்ன பண்றான், ஒரு ஃபேண்டசி தான் அவன் ஸ்டடி பண்றான். காக்னிட்டிவ் பர்சனா பரவாயில்லைங்க, ஒரு ஆங்கிள் ஒரு ஃபேஸா ஸ்டடி பண்ணி வச்சிருப்பான் காக்னிட்டிவ் பர்சன். இந்த காக்னிட்டிவ் பர்சனையே அமுத்திட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லும்போது எதுலதான் நாம முடிவு பண்றோம், ஒரு கற்பனை, அவனை பற்றிய ஒரு கற்பனை தான் கோடு, டெல்யூஷன். அது பாக்குறமா, அதை வச்சு என்ன ஆகுது, அந்த டிசையர் டெவலப் ஆகுது. ரெண்டு விதமா டெவலப் ஆகுது. ஒன்னு ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவா இருக்கீங்க, அவனை பத்தி கொஞ்சம் தெரியுது, அது அப்படியே நினைச்சு டிசைரா மாறுது. இன்னொன்னு சுத்தமா காக்னிட்டிவ் பர்சனே வேலை செய்யல, ஜஸ்ட் பை ஃபேண்டசியில விழுந்து, ரியால்னு சொல்லுவோம், அதுல விழுந்து அப்படியே ஒரு கற்பனை உலகம் சாம்ராஜ்யத்தை, கற்பனை சாம்ராஜ்யத்தை படைக்கிறாள் அந்த பெண். இது ரெண்டாவது கேஸ். இப்போ என்ன ஆகுது, ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்கீங்க. என்ன ஆகுனா கொஞ்ச நாள் ஆகும்போது, காலம் எடுக்கும்போது அவனுடைய காக்னிட்டிவ் பர்சனே சொல்றான், அவனுடைய இன்னொரு ஃபேஸ் தெரிய வரும், இன்னொரு ஃபேஸ் தெரிய வரும். அது வந்து இவ வச்சிருக்கிற அந்த ஐடியல் மேன்ல இருந்து மாறுவான். நீங்க ஒரு ஐடியல் மேன் இஸ் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா, அது ஒரு ஃபேஸுக்கு தான் நீங்க ஐடியல் மேன் இருப்பான். அவனுக்கு இருக்கிற, ஏன்னா அவனுக்கு ஒரு அனிமா இருக்கும், அப்ப அவனுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கும், அதை நீங்க பாப்பீங்க. பார்க்கும்போது அது உங்களுக்கு ஐடியலா தோணாது. இன்னொரு ஃபேஸ் இருக்கும், இன்னொரு ஃபேஸ் இருக்கும். அப்ப அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் இது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் அக்செப்டன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் வந்துடும் அந்த ஐடியல் மேன். அந்த ஐடியல் மேன் தன்னோட இருந்து மாறிக்கிட்டே வருவான். அப்ப என்ன தெரியுங்களா பண்ண ஆரம்பிப்பீங்க, ஃபர்ஸ்ட் இவனை வந்து நான் மாத்திரலாம், மாறிடுவான் அல்லது மாத்திடுவான், அல்லது சாரி தப்ப சொல்லிட்டேன். அவனை என்ன பண்ண, கொஞ்ச நாள் ஆனோன்னா அவனை விட முடியாது. அப்ப என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா,
அவன் மாறிடுவான் வித்தவுட் எனி லாஜிக்குங்க. அவன் மாறிடுவாங்கிறதுக்கு என்ன லாஜிக்கு? லாஜிக்கே கிடையாது. அவன் மாறலாம், மாறாம இருக்கலாம். ஆனா நீங்க அந்த ஃபேண்டசியில போய் விழுந்ததுனால என்ன நினைக்கிறீங்க? அவன் மாறுவான். இது எனக்கு தகுந்த மாதிரி ஐடியல், நான் என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சேன் ஐடியல் மேனா அவன் வருவான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. எந்த இடத்துல இந்த எதிர்பார்ப்பு வருதோ கண்டிப்பா ஏமாற்றம் தவிர்க்க முடியாது. ஏன்னா அவனோட அனிமா அவனால் மாத்திக்க முடியாது. சில இடத்துல உங்களுக்காக அவன் டோட்டலா அவனுடைய கேரக்டர் எல்லாம் விட்டு ஒழிய முடியாது. ஏன்னா அது இம்ப்ரெஷன்ஸ் பில்ட் ஆனது. அது அந்த அனிமானுடைய ஒரு ஃபேஸ் நீங்க பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, லவ் பண்றீங்க. அடுத்த ஃபேஸ் தெரியுது, அதுக்கு அடுத்த ஃபேஸ் தெரியுது, அதுக்கு அடுத்த ஃபேஸ் தெரியுது. அதுல 2 பிடிச்சிருக்கும், 4 பிடிச்சிருக்காது. அப்ப என்ன பண்ற நினைக்கிறீங்க? அவனை மாத்த நினைக்கிறீங்க. உங்களுக்கு தகுந்த நீங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் போட்டு வச்சீங்களோ அந்த கேரக்டருக்கு அவனை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. மாத்த முயற்சி பண்றீங்க. ப்ராப்ளம். அவனுக்கு என்ன ஆகுது? அப்சஷன், தொல்லை. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவான். எல்லாமே லாஜிக்கே கிடையாதுங்க. எந்த அடிப்படையில் அவன் மாறுவான்னு நினைக்கிறீங்க? என்ன அடிப்படையில்? நம்மள லவ் பண்ணிட்டாங்கிறக்கா மாறிடுவானா? அதெல்லாம் மாற முடியாது. அந்த அனிமால மாறாது. அதே மாதிரி மாத்தி வச்சுக்கலாம். கேர்ள் அனிமஸ், அவனுக்குள்ள ஒண்ணு இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கேர்ளுடைய ஒன்னதான் பார்த்திருப்பான். சோ என்ன ஆகுது? மாத்தணும். எதிர்பார்ப்பு மாறிடுவாங்க போது என்ன வந்துடும்? எக்ஸ்பெக்டிங் லவ். ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்? அன்கண்டிஷனல் லவ்வா தெரியும். அத ஒரு ஃபேஸ பாக்குற வரைக்கும், ஒரு பார்ட் ஆஃப் த அனிமா பாக்குற வரைக்கும் அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கும். அவன் இன்னொரு ஃபேஸ காமிக்கும் போது, இவன் இன்னொரு ஃபேஸ காமிக்கும் போது 2 பேருக்கு என்ன வரும்? அன்கண்டிஷனல் லவ் போயிடும், கண்டிஷனல் லவ் மாறிடுவான். அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா ஏமாற்றம் தான். பல இடத்துல ஏமாற்றம் தான் வரும். எங்க நீங்க எதிர்பாருங்க, ஏமாற்றம் தாங்க நிற்கும். அப்ப ஏமாற்றம் ஆனோன்ன என்ன வரும்? அடுத்தது கோபம். ஆப்போசிட் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு என்ன வரும்? கோபம். கோபம் வந்துருச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பெற்று வச்சிருந்த ஒரு ஐடியல் பர்சன், நம்மளுடைய ஐடியல் பர்சன் காணாம போயிடுவான். என்ன வார்த்தை பேசக்கூடாதா பேசுறது, என்ன எப்படி நடந்துக்க மாட்டோம், என்ன பேசுவோம் பேச மாட்டோம், எல்லாம் தப்பா பெற்ற உள்ள வச்சிருந்த ஒரு நமக்குள்ள ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணி வச்சிருந்து பாத்தீங்களா, அந்த கேரக்டர் மேல காணாம போயிடுவான். ஏன்னா கோபம் வந்து அது எல்லாத்தையும் அழிச்சிடும். ஏன்? என்னுடைய ஃபுல் இன்சார்ஜ் கோபம் எடுத்துக்கும். இந்த பாடியினுடைய ஃபுல் ஆக்டிவிட்டிஸை டேக்கன் கண்ட்ரோல் பை த ஆங்கர். கோபம் என்னை ஆளும். ஏன்? எதிர்பார்த்துட்டேன்னா ஏமாற்றமா, கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது உங்க கண்ட்ரோலே இருக்காது. நீங்க என்ன பண்றீங்க, எது பேசுறீங்க, எது உங்க கண்ட்ரோல் இருக்காது. என்ன நடக்கும்? கண்ட்ரோல் யூ anger will control you. அங்க வந்துருவோம். the anger will control you. அப்ப என்ன நடக்கும்? இது வந்துங்க இன்னைக்கு பிரச்சனை இல்லைங்க, அந்த காலத்துல இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ரிஷிகளா இருப்பாங்க, தவம் பண்றவங்களா இருப்பாங்க. கோபம் வந்துடும், ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், சாபத்தை விட்டுருவாங்க. அப்புறம் அவன் வந்து கெஞ்சுவான், ஐயோ ரிஷி தெரியாம பண்ணிட்டு ரிஷி, என்னை மன்னிங்க ரிஷி அப்படின்பா. அப்ப சாப விமோசனம் கொடுக்குறாங்களா இல்லையா? நீங்க பாருங்க, அந்த கோபத்துக்கு முன்னாலே அவர் கரெக்டா இருந்தாரு, கோபத்துக்கு அப்புறமா விமோசனம் கொடுக்குற அளவுக்கு நார்மல் ஆயிடாரு. சரிடா போச்சாது, நீ இதை சொல்ற, இதை செய், உனக்கு சாப விமோசனம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த கோபம் வரும்போது என்ன பண்ணிட்டாரு? தன்னை எவர் இழந்துட்டார், சாபத்தை விட்டுட்டார். சோ கோபம்ங்கிறது என்ன ஆகும்? ஒரு ரிஷி தவம் பண்ணி மனதை கட்டுப்படுத்துறவங்களுக்கே இப்படின்னா, தவம்னா என்னன்னே தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, நம்ம கிட்ட அந்த கோபம் எப்படி விளையாடாது, நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்தாது. புரிஞ்சுங்களா? சோ இந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகுது? இதனுடைய கண்டினியூ முடிச்சிடறேன் நான். இப்போ இது 2 பேர்த்துக்கு நடுவுல இந்த ஒரு பிரச்சனை வரும்போது என்ன தெரியுங்களா கண்டுபிடிக்க தெரியணும்? the space between you and that boy. அப்பதான் அது சக்சஸ்ஃபுல் லைஃபா மாறும். ஸ்பேஸ் கண்டுபிடிக்க தெரியும். அப்போ இல்லைன்னா என்ன ஆகும்? மேரேஜ் எல்லாம் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவான், கல்யாணம் பண்ணி எங்க போய் நிக்குது? இப்போ டைவர்ஸ். ஏன் அந்த காலத்துல இத்தனை டைவர்ஸ் இல்ல? ஏன் இந்த காலத்துல இத்தனை டைவர்ஸ் வருது அப்படின்னா, எல்லாரும் அடிமையா வாழ்ந்தீங்களான்னு சொல்லாதீங்க. நாங்களும் அடிமையால வாழல.
அதுல யாராச்சும் போய் சொல்லுங்க, நாங்க அடிமையா வாழ்ந்து இப்ப மேரிட் லைஃப் 40 years கம்ப்ளீட்டட். அடிமையெல்லாம் நான் என்னைக்குமே வாழ கிடையாதுங்க. எப்படி மேரேஜ் லைஃப் எப்படி சக்சஸா இன்னைக்கு போயிட்டு இருக்கு, ஃப்ரம் த டே டில் நவ் சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப். எப்படி ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு எனக்கு உடையான ஒரு ஸ்பேஸ உண்டு பண்ணிக்கிட்டோம். ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும். என்னோட பிரைவசி, என்னுடைய டேஸ்ட் will differ completely from him. ஏன்னா அவருடைய brought-up, அவருடைய ஃபேமிலி செட்டப், அவருடைய ஃபுட்டு, அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வேற. என்னோட லைஃப் எல்லாத்துக்கும் அப்படிதான். என்னோட லைஃப் ஸ்டைலு, என்னோட brought-up, நான் படிச்ச ஸ்கூலு, என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஒரு அனிமா கம்ப்ளீட்டா வேற. அனிமஸ் அவரோட அனிமா கம்ப்ளீட்லி வேற. அப்படிதான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், இணைந்ததற்கு அப்புறம் இந்த இப்படிப்பட்ட 2 பேர் ஒன்னா சேர்ந்திருக்கிறமே, எப்படி வண்டி ஓட்டுறது, விட்டு கொடுக்கணும்னா அடிமை அல்ல. எனக்கு என்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு அவர் தலையிட மாட்டாரு, அவருக்கு இருக்கிற பர்சனலுக்கு நாம் தலையிடக்கூடாது. சோ ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும், ஃப்ரீடம் கொடுக்க தெரியணும். செல்ஃப் லவ் எனக்கு இருந்து அவருக்கு செல்ஃப் லவ் இருந்ததுன்னா சண்டையே வராது. எனக்கு செல்ஃப் லவ் இல்லாம அவருக்கு நான் விரும்புறேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவருக்கு செல்ஃப் லவ் இல்லாம என்னை கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா நான் அவரை கண்ட்ரோல் பண்ண நினைப்பேன், அவர் என்ன கண்ட்ரோல் பண்ண நினைப்பாரு. முடிஞ்சது கிருஷ்ணகிரி. நாளே நாள் ஏறிடுவோம், கோர்ட்ல ஏறி இருப்போம். ஏன் நான் அவரை கண்ட்ரோல் பண்ண, எனக்கு செல்ஃப் லவ் கிடையாது. ஆட்டோமேட்டிக் நான் கண்ட்ரோலுங்கிற டிக்ஷனரி, லவ்னா என்ன டிக்ஷனரி மீனிங் போடுவேன், கண்ட்ரோல். அவர் என்ன பண்ணுவாரு, கண்ட்ரோல். நான் அவரை கண்ட்ரோல் பண்ண, அவர் என்னை கண்ட்ரோல் பண்ண. ஆடா ஆடா ஆடா, எப்படிங்க வாழ்றது? எத்தனை நாளைக்கு நீங்க கண்ட்ரோல் ஆகி இருக்க மாதிரி நடிக்க முடியும்? எத்தனை நாளைக்கு நம்ம இன்னொருத்தனால? யாருமே இண்டிபெண்டன்ஸ் விரும்புறவங்க, பெண்ணோ ஆணோ, தே வாண்ட் தி இண்டிபெண்டன்சி, நாட் டிபெண்டன்ட், நாட் ஸ்லேவ். ஸ்லேவா இருக்கிறதுக்கு எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, எந்த பையனுக்கும் பிடிக்காது. சோ நாமளும் அவரை ஸ்லேவ் பண்ணணும்னு நினைக்கூடாது, அவரு என்னைய ஸ்லேவ் பண்ணணும்னு நினைக்கூடாது. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மேரேஜ் லைஃப். யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. தப்பு அளவு கடந்து தப்பு போகும்போது அது வேற. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடு. அதுதான் சொல்றேன், ஃபைண்டிங் தி ஸ்பேஸ். என்ன, அவரா இருக்க விடணும், நானா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ஸ்பேஸ் கண்டுபிடிச்சவங்க 100 வருஷம் இருந்தாலும் they can have a happy married life. இந்த ஸ்பேஸ் கண்டுபிடிக்க தெரியாம அதாவது என்ன சொல்றது, அந்த தொல்லையா ஏன் மாறுதுன்னா, கண்ட்ரோல். அப்போ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாருங்க, நான் உடனே என்ன தெரியுங்களா புத்தி சொல்லும், நான் எல்லாம் ஃப்ரீடம் கொடுக்குறேங்க, அவரு என்னை கண்ட்ரோல் பண்றாருன்னா புரிய வைக்கணும், காலம் கொடுக்கணும். இத பாருங்க, இது ஒரே நாள்ல கல்யாணம் ஆனா 2 நாள்ல ஒரே வருஷத்துல புரியாது. அவருக்கு புரிய வைக்கணும். இத பாருங்க, திஸ் மை ஏரியா, திஸ் இஸ் யுவர் ஏரியா, நான் உங்க ஏரியாக்குள்ள தலையிட மாட்டேன், நீங்க என்ன ஏரியா தலையிட. ஆனா ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்வோம், ஒரு ஸ்பேஸோட வாழணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இட் வில் டேக் 2-3 years. அது வரைக்கும் பொறுமையா இருந்து அவங்களுக்கு எனக்கு அவர் புரிய வைக்கணும். யாரும் அப்படித்தான், அவருக்கு என்ன, நான் அவரை எனக்கு உண்டானதை நான் அவருக்கு சொல்லணும், அவர் உண்டானதை கொள்ளும் போதுதான் ஒரு 2-3 years 2 years அப்படிங்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எவன் வந்தாலும் நம்மளை பிரிக்க முடியாது, எவன் போட்டு கொடுத்தாலும் நம்மளை பிரிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? சோ டிஸ்கவரிங் லவ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் our happy life. அது மேரேஜ் லைஃபா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, ஜாபா இருந்தாலும் சரி. So it is a profound word. We have to analyze a lot. It will continue to the next class. Om Shanti Shanti Shanti. Harihi Om Sri Gurubhyo Namaha. Harihi Om.